சிவாய் நம. வணக்கம். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குருனா பிரகஸ்பதி. குருனா இருளை நீக்கி ஒளி கொடுக்கிறவர். கண் பார்வையற்றவனுக்கு கண் பார்வை கிடைச்சா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் குரு. குருனாவே கிரகப்பிரவேசம். அது குரு பிரவேசம் தான், ஆனால் அதை கிரகப்பிரவேசம்னு சொல்லுவாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் தங்க நகை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தங்க நகைகள் வாங்கலாம், மண்ணு வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம், மாளிகை கட்டலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். பைக்கு காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை குரு பிரவேசம் இருந்தால் தான் வாங்க முடியும். குரு இன்னும் பிரகாசமாக இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாத ஆண் குழந்தைகள் பெண்கள் குழந்தைகள் கல்யாணம் ஆகும். குருனா குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் குழந்தை குட்டி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்கும். ஜாதகத்தில் குருவுடைய பெயர்ச்சி எப்படா வரும்னு நம்மளாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம், ஒரு வாழ்க்கையில் ஒரு வேலையில் ஒரு மேன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி படிப்பில் தெளிவான அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் தாயா. குரு பகவானை மனசார நினச்சிருந்தா இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே எல்லா வளத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நிறையாவே வரும். வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வெளி தேசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வராமல் காத்துக்கிருக்கிறது குரு பகவான் தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தாங்க குருனா ஆசிரியர். அந்த கான்சன்ட்ரேஷன் படித்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு டீச்சர்ஸு டாக்டர்னாவே குரு தான். அட்வொகேட்டுனாலும் குரு தான். இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் படித்து பெரிய வேலை பார்க்கக்கூடிய தன்மையை தரது குரு பகவான் தான். ஜாதகத்தில் குரு பகவான் வாழ்க்கையில் உச்ச நிலையில் ஒருத்தருக்கும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை சாத்துக்கொடி போல ரசித்து ருசித்து சாப்பிட்டு இந்த வாழ்க்கை இந்த வருஷத்தில் நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும்னு சொல்லி குருவுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு சகஜமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். குருனா அப்பா, இதான் உண்மை. குருனா முருகர். அப்போ தகப்பன் இருக்கிறவங்க தகப்பனுக்கு வணங்கணும், தகப்பன் மேலே அன்பு செலுத்தணும், தன்னை கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுங்களை எங்கே பார்த்தாலும் வணங்கணும். அதே போல் முன்னோர் சொல்லக்கூடிய தகப்பனுடைய அப்பா நம்மளுடைய தாத்தாவெல்லாம் வழிபட்டு வந்தால் குரு பகவான் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுத்து இந்த 2025 யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவான் நம்மளுக்கு தருவார். யார் ஒருத்தர் நகையை அடமான வைக்கிறீங்களோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். குருவும் தங்கமும் ஒன்று. தங்கம் வாங்கினா குரு பலனாக இருக்குன்னு அர்த்தம். தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அடமானம் வைக்காத அளவுக்கு இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு தங்க நகையை சேர்த்து வைக்க பாருங்கள். ஒரு கிராம் வாங்க வைங்க. வாங்கினீங்கன்னாவே குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கும். சிம்ம ராசி. ராசிக்கு 11வது வீட்டில் தான், மிதுன ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். பொதுவாக 2025 வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து 10ஆம் இடத்துல இருந்தனால பலவிதமான துன்பங்களை தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. குருபலன் இல்லாத ஒரு ஏக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். சிம்மராசியில் உள்ள ஆண் பெண்கள் இருவருக்குமே கஷ்டங்கள் தான் வந்திருக்கும். சிம்மராசி உள்ள ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறையா சம்பாதிக்கணும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருப்பீங்க. ஜீரோவாக தான் இருப்பீங்க. போட்டிருக்கிற நகையை கூட அடமானம் வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் ஆண்களுக்கு நிறையவே நடந்திருக்கும். சிம்மராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் தெய்வ கடாட்சியமான கொடுத்து வச்ச பெண்கள். அறிவும் இருக்கும், அழகும் இருக்கும், அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், படிப்பு இருக்கும், பணிவு இருக்கும், துணிவு இருக்கும். இந்த முதுகுத்தண்டு ஆணுக்குடையது சிம்மராசி பெண்கள். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த டீனேஜ் சொல்ல 16 to 19 இயர்ஸ்க்குள்ளேயே கல்யாணமே பண்ணிடுவீங்க. கல்யாணம் ஆன உடனே ஓரிரு வருஷத்துக்குள்ளேயே குழந்தையும் பெற்றுருவீங்க. உங்கள் லைஃப் ஜீரோ தான். அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கே உங்கள் ஆயுசை பாதி நாளாக போக்க வச்சிருவீங்க.
இருந்திருந்தாலும் சிம்ம ராசியோடைய பெண்களுடைய கணவர்கள் உங்களுக்கும் கணவனுக்கும் ஆவாது. உங்களுடைய ஒபீனியன், உங்கள் மேலே சந்தேகப்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ சிம்மராசி பெண்களுக்கு நிறையாவே உண்டு. இதனாலேயே சின்ன வயசுலேயே கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு போகக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் சிம்மராசி பெண்கள் ஒரு 45-47 வயசு ஆகும்போது மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது. மாமியாரா அம்மாவா அப்பாவா அக்காவா தங்கச்சியா அரவணைச்சு பார்த்துருந்தாலும் உங்களுக்கு எதிரியே அவங்க தான். இது விதி. இது ஒரு தருணமும் உண்டு. கல்யாணம் முடித்த ஒரு 10 வயசு 15 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 25-30 வயசுக்கு மேலே மாமியாருக்கு ஆகாது. அதோட தான் கணவனுக்காக கல்லு மண்ணு சுமந்தாது, தான் பிள்ளைங்களுக்காக கல்லு மண்ணு சுமந்தாது, பிள்ளைங்களை வளர்க்குற கான்ஸ்டேஷன்லையே உங்கள் வாழ்க்கை பாதி நாள் ஓடிடும். சிம்மராசி உள்ளவர ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண் மோகங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இது விதி. அப்போ சிம்மராசி உள்ள ஆண்களை பார்த்தீங்கன்னா அரசியல் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களில் நிறைய மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி பாதி காசை இப்படித்தான் விரயம் பண்ணுவீங்க. பொது காரியத்துக்கு விரயம் பண்ணுவீங்க. இருந்திருந்தாலும் 2025-26 கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு சிம்மராசியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி உரிமை இருக்கு. நீங்கள் ஸ்கோப் ஆகிறதுக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம். பூர்வீக சொத்து வராதா? முன்னோருடைய அனுகிரகம் கிடைக்காதா? கணவன் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும். சிம்மராசி பெண்கள் கணவன்கிட்ட அடி உதையே வாங்குவீங்க சின்ன வயசில். ஆண் ராசி தான், ஆனால் கணவன் அடித்தா வாங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்ட காலம் ஒரு 40-45-50 வயசு ஆனவொன்ன உங்கள் கணவர் உங்களுக்கு அடிமையாத்தான் இருப்பார். அப்படியாம்பட்ட தருணத்தை தன்னுடைய தேக பலத்தாலையும் தெய்வீக பலத்தாலையும் குருவுடைய அமைப்பு உங்களுக்கு குருதசை வந்துடும். இத்தனை வருஷமா இத்தனை மாசமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த குரு பகவானுடைய அமைப்புல பலன் இல்லாம இருந்த சிம்ம ராசிக்கு 11வது வீட்டில் மிதுன ராசியில தான் குரு பெயர்ச்சி. உங்க பேச்சு எடுபட போகுது. சொத்து பத்து உங்க கைக்கு வரப்போகுது. தேவையில்லாத தொந்தரவுல சுத்திக்கிட்டு இருந்த குழந்தைங்க, உங்க பசங்க பெண்கள்லாம் உங்ககிட்ட அரவணைக்க போறாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வருது. இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்கு கேது பகவான் உங்கள் ராசியில் நாக தோஷமாக வரப்போகிறாரு. உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தீங்கு விளைவிக்க போகிறாரு. உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள், உங்கள் ஆயுசை பாருங்கள், உங்கள் தேகத்தை பாருங்கள். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், தவம் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் ராசியில் கேது பகவான் வரக்கூடிய ஒரு நேரம் வரனால உள்ளுக்குள்ள நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மன பிரச்சனைகள் வரும். தாம் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஹோப் பண்ணி சொல்லக்கூடிய மன சஞ்சடங்கள் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. அவங்கவுங்க முன்னோர் சொல்லக்கூடிய தாய் வழி முன்னோரை அம்மாவை வழிபட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் தாவலையாக இருக்கும். இருந்திருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நஷ்டத்தை கொடுக்குறாரு. அஷ்டமத்தில் சனி கொடுக்குறாரு. உங்கள் புருஷனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. கணவனுக்கு தேவையில்லாத இடையூறு வரக்கூடிய தருணம் சிம்மராசி பெண்களுக்கு. சிம்மராசி ஆண்களுக்கு, சிம்மராசியுடைய ஆண்களுடைய மனைவிக்கு ஆவாது. சிம்மராசியில் ஆணோ பெண்ணோ இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆவாது. இது விதி. ஒரு ஜாதகத்துடைய தன்மையான ஒரு விதியும் கூட. கவனமாக இருங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வேண்டி வீண் விரயம் ஆகக்கூடாது, என் குடும்பத்தில் விரயம் ஆகக்கூடாது அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு இருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசி பெண்கள் தான். மன சஞ்சலப்பில் எதையாவது பண்ணிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வரலாம். வீட்டை விட்டு வெளியே போயிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வரலாம். கவன சிதைவு இல்லாமல் தெளிவாக இருங்க. அந்த தைரியத்தோடு இருங்க. ஏன்னா நீங்கள் சிங்கப்பெண், பயப்படக்கூடாது. வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் குருபலன் ஒரு முறை தான் வரும். 11வது வீட்டில் வரனால நீங்கள் யோகாதிபதி தான். மாற்றங்களே கிடைக்க போது, மகத்தான செய்தி கிடைக்க போகுது. தான் குழந்தைங்களோட அரவணைச்சு அற்புதமாக வாழக்கூடிய தன்மை உண்டு. சிம்மராசி குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. படிக்கிற கான்சன்ட்ரேஷனில் படிப்பில் இருங்க.
கவன சிதைவை காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்காதீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம், ஏமாற்றம் அடைவீங்க. ஆண்கள் மேலே நம்பிக்கையை வச்சு தான் வாழ்க்கைக்கு இவங்க தான் நம்மளுக்கு ஹோப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி காதல் பண்ணிங்கன்னா உங்களை ஜீரோவில் கோழி முட்டையாக்கிட்டு போயிடுவாங்க. ஏமாறாதீங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தாய் தகப்பன் ஒபீனியனில் வாழக்கூடிய பெண்கள் தான் வாழ முடியும். காதல் கத்திரிக்கான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் காதல் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ முடியாது. இது விதி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ கடாட்சியமான ஒரு பெண்கள். சிம்மராசியோடைய தாயோ தகப்பனையோ யாராவது குறை சொன்னால் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை உடைய கம்பீரம் உடையவங்க. மதிங்க. சிம்மராசி பெண்களை கெட்டவங்க மதிங்க. உண்மையாலுமே நீங்கள் கொடுத்து வச்சவங்க. சிம்மராசி பெண்ணை கெட்டுறதுக்கு பாசத்துக்கு அடிப்படையான விடுங்க. பந்த பாசத்து மேலே யோகங்கள் உடையவங்க. ஆனால் சிம்மராசி பெண்களுக்கு சுற்றார் உற்றார் சொந்தம் பந்தம் எல்லாமே எதிரி தான். நல்லா வாழ முடியாது. இருந்திருந்தாலும் சிம்மராசி பெண்களுக்கு 2025 அஷ்டம சனி வருது. ராசியில் கேது பகவான் வராரு. ரொம்ப கவனமாக இருக்கணும், குறையில்லாமல் இருக்கணும். சிம்மராசி உள்ள ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்கணும். எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி இந்த 2025 ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம.